தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வேப்ப மரத்துக்கிட்ட தான் இருக்கோம். ஆனால் வேறு விதமான டாபிக் பேச போகிறோம். பாருங்கள், வேப்பம் காய் தெரியுதுங்களா? இந்த வேப்பங்காய் பழுத்த பிறகு உங்களுக்கு பழமாக, அதாவது ஒரு மஞ்சள் நிற பழமாக பழுத்த பிறகு இதை சாப்பிடலாம். வேப்பங்காய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கசக்கும், வேப்பம் பழத்தை சாப்பிட்டிங்கன்னா இனிக்கும். அதே காய் தான், காயில் வந்து கசக்கும், உங்களுக்கு பழத்தில் இனிக்கும். இப்படிப்பட்ட இந்த வேப்பம் விதையில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகல்ப ஸ்நான பொடி அப்படின்னு ஒன்று தயாரிக்கலாம். இந்த பஞ்சகல்ப ஸ்நான பொடி எதுக்கு பயன்படுதுன்னா, முக்கியமாக தலை சார்ந்த ரோகம் எதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, முக்கியமாக கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய குறிப்பு, நிச்சயமாக 100% உங்களுக்கு இது தேவைப்படும். இந்த பஞ்சகல்ப ஸ்நானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான மூலிகை பண்ணுறது. அதில் முக்கியமான 2 மூலிகை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேப்பம் வித்து கஸ்தூரி மஞ்சள், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகைகள். இதை வந்து இந்த பொடியை வந்து பாலில் கரைக்கணும். பாலில் கரைச்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குளிக்கணும். குளிக்கும்போது எப்படின்னா, ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, சீயக்காய் கடலை மாவு இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி வாரம் ஒரு முறை நீங்கள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக கண் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க, 100% சரியாகும். முக்கியமாக இந்த சிஸ்டம் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் ஒர்க்கு பார்க்குறீங்க, அடிக்கடி கண்ணை தேய்க்கிறது, உருட்டுறது, இது மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டீங்க, நான் சொன்ன இந்த பஞ்சகல்ப ஸ்நான பொடியை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு பார்வை தெளிவாக இருக்கும், கண் உறுத்தல் இருக்காது, மசமசப்பு இருக்காது. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பஞ்சகல்ப ஸ்நான பொடியை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு உள்மருந்து எடுத்துக்குவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு 100% உத்தரவாதமான தீர்வை தரும். இந்த பஞ்சகல்ப ஸ்நான பொடியை பயன்படுத்தும் போது இந்த ஒரு நல்ல மருத்துவ முறை நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே பயன்படுத்தி பலனடைந்தது. நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. இதை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.